வெல்கம் பிட்டீஸ் நான் சிங் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யாருக்காக சாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேகே காண்டி தான். டைட்டில் அப்படின்னு சொல்ல போனால் இன்னசென்ட் ஐயராத்து பையன் வர்சஸ் ரவுடி பொண்ணு, இல்லைனா அராத்து பொண்ணு, இல்லைனா கோவக்கார பொண்ணு, அந்த மாதிரி சொல்லி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்கடா, ஓகேவா? இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். அதை மைண்டில் வச்சு ஸ்டோரியை கண்ணை மூடி ஃபீல் பண்ணுங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சரியாடா, நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகேவாடா? உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 months தான் ஆகுது. நீங்கள் 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ஜேகே தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜேகேக்கு ஒரு அண்ணா உண்டு, அவங்க வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஜின்னுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் ஷெரின். ஜின் பேங்க் மேனேஜராக இருக்கிறாரு. அவங்களுக்கு 3 வயசுல ஒரு பாப்பா இருக்கு, அவ பேர் ஷின்டோ. அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு அக்கா இருக்குது, அவங்க பேர் ஜான்வி, ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம் அவங்க ஹஸ்பண்ட் பேர், அவருமே ப்ரொஃபஸர் தான். ஸோ அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் டெலிவரியுமே ஆகிருக்கும். உங்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பேர் ஒய்என். நீங்கள் காலேஜ் முடித்த உடனே அப்படியே கல்யாணம் முடிச்சிடும், அப்படியே கல்யாணமே நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்குது, அவங்க பேர் ஜேஹோப். அவர் இப்போ ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் அண்ணாக்கும் உங்களுக்கும் 2 years தான் டிஃப்ரென்ஸ். அதனால உங்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணன் கல்யாணம்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களுமே இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவங்க அப்பா டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய கடைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கடைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக ஒரு கடை வச்சிருக்காங்க. சரிடா, இதுவே ஒரு நல்ல இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மித்ததெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைம் 5 o'clock இருக்கும். நீங்கள் உங்கள் ஆற்றுல உள்ள கிணத்துல தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கீங்க குளிக்கிறதுக்காண்டி. ஜேகேவுமே அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இன்னைக்கு மனுஷன் சீக்கிரமாகவே வந்துட்டாரு. உங்களை தான் வந்ததும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக அவர் நீங்கள் இருக்கிற இடத்தையுமே பார்த்துடுறாரு. ஒயன் ஒயன் என்ன இந்தாங்க ஒயன், உங்களுக்காண்டி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்தேன்? அது இல்லைங்க, சண்டை இல்லை, நான் சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய டைம் பேசுறதுக்கும் ட்ரை பண்ணேன், நீங்கள் அதுக்கான ஸ்பேஸே கொடுக்கல. சரி, அட்லீஸ்ட் இதை வாங்கி கொடுத்தாவாச்சு நீங்கள் சமாதானம் ஆவீங்கன்னு நான் பார்த்தேன். இப்போ இது எதுக்கு? யார் எனக்கு இப்படி கேவலமான ஐடியா கொடுத்தா? எனக்கு போய் மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுத்துருக்க? அறிவில்லையா உனக்கு? யாராச்சும் பொண்டாட்டிக்கு போய் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாடா? பொண்டாட்டிக்கு தாங்க வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் எவர் கிரீன் ஐடியாவெல்லாம் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன எவர் கிரீன் ஐடியா? எந்த லூசு பையன் உனக்கு சொன்னான்? இல்லை, நான் ஜோட்டெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ இது ஜோவோட ஐடியாவா? இல்லை, என்னோட ஐடியா தான். இந்த பாரிஜிக்கு பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. குன்றுன்னு சொல்லிட்டேன். யார் கொடுத்த ஐடியா இது? ஜோ கொடுத்தது தான். அவன் சொன்னால் நீ வாங்கி கொடுத்துருவியா எனக்கு? இல்லைங்க, இது நிஜமாலே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது தான். சரி, இப்போ இது எனக்கு எதுக்காக வாங்கி கொடுத்தீங்க சார், அதை சொல்லுங்கள். அதுவும் சொன்னலைங்க, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு, சண்டை, அதனால தான். சரி, காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க? அவ்வளோதான், சண்டை முடிஞ்சிட்டு சமாதானம் ஆயாச்சு, அவ்வளோதான். அல்வா சாப்பிட்றவள தான், மல்லிகைப்பூ நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நீனே வச்சுக்கோ, மல்லிகைப்பூவும் அல்வாயும் மண்டையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜலம் நிறைஞ்ச குடத்தை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஏங்க நெல்லுங்க, அப்போ நீங்கள் சமாதானம் ஆகலையா இன்னும்? இந்த பாரிஜிக்கு நான் ஜலத்தை எடுத்து போகிறேன், நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் என்னன்னாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ ஜேகே தான் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுக்காண்டி. நீங்களுமே இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வாரீங்க உங்கள் ரூமுக்கு தான். என்ன இன்னும் அந்த பேக்கெட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? இல்லைங்க, உங்களை சமாதானப்படுத்துகிற வர இது இருக்கணும்ல, அதான். ஐயோ, ஏன்டா அப்படி பச்சை மண்ணாக இருக்கு நீங்கள்? ஆக்சுவலி நேற்று என்ன சண்டை நடந்திருக்கும் அப்படின்னா நேற்று நீங்கள் சுடிதார்லாம் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஜேகேட்ட ரொம்ப ஆசையாக காட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடு செய்யுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே இல்லை, அம்மா கிட்ட எனக்கு ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்டா பொண்டாட்டிக்கு தானடா வாங்கி கொடுக்க, அதுவும் உன்னோட சேலரியில் எதுக்கு அம்மாட்டெலாம் கேட்குறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க தான் ஃபினான்ஷியல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, நாளைக்கு கேட்பாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் சண்டையாக வந்திருக்கும், நீங்கள் அதனால பேசாமல் போயிருப்பீங்க. சொல்லுங்கள், இதெல்லாம் ஒய்ஃப்க்கு வாங்கி தர மாட்டாங்களா? இல்லை வாங்கி கொடுப்பாங்க தான். என்னதுக்கு நீங்கள் வாங்கிக்க மாட்டேங்கிங்க? அப்போ நான் உங்களை சமாதானப்படுத்தலையா இன்னும்? ஐயோ, இந்த பையனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில. சரி பரவாயில்ல, கொண்டா, நான் சமாதானம் ஆகிட்டேன், போதுமா பராசா? எனக்கு ரொம்ப ஹாப்பி அயன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி. ஷோ, இவன்ட்டுலாம் எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறோமோ தெரில, கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்வா தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்குமே ஊட்டி விட்றீங்க. சூப்பராக இருக்குது வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சு சொல்கிறீங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இங்கே வாலில் ஃபோட்டோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் எங்கே சார்? அதுவா வையன், அம்மா ரூமுக்கு தற்செயலாக வரும்போது பார்த்தாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வார்ட்ரோப்பில் போட்டுட்டு போயிட்டாங்க. எது, வார்ட்ரோப்பில் போட்டு போயிட்டாங்களா? அது வரை நீ என்ன புளியங்க பறிச்சிட்டு இருந்தியா நீனு?
உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நீனு இது நல்லா இருக்கு எதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன் நீனு. அதுக்கு இல்லை ஒயன், அம்மா சொன்னால் எதுவுமே நல்லதாக தான் இருக்கும். ஆமாம் நொட்டும் போட்டாங்க வாயில் தான் அசிங்கமாக வந்துடும் சொல்லிட்டேன். என் கண்ணு முன்னாடியே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிடுறீங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. ஐயோ மறுபடியும் பிரச்சனையா? ஐயோ இந்த பொம்நாட்டிகளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஐயோ பெருமாளே என்ன பண்ண போறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கிச்சனுக்கு தான் போகிறீங்க. உங்கள் மாமியார் வந்து ஆல்ரெடி சமைச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி தான் கேட்க போயிருப்பீங்க. இல்லடி அம்மா எல்லாமே ரெடி ஆகிடுத்து, உன் ஆத்துக்காரை மட்டும் அழைச்சிட்டு வா. சரி மாமி அப்படின்னு சொல்லி நீங்களுமே சொல்கிறீங்க. ஜேகே ஜேகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி இது இப்படி கூப்பிடுறேன் ஆத்துக்கார பேர் சொல்லி? இப்படியெல்லாம் நம்ம அக்ரகாரத்துலேயும் நம்ம ஆத்து பொம்நாட்டிக்கு யாரும் கூப்பிட மாட்டா. நீ மட்டும் எதுக்கடி இப்படி கூப்பிடுற? ஆத்துக்கார பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. என்ன புரிஞ்சதோ நோக்கு? புரிஞ்சது மாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. இப்போ அதை பாதியிலே சொல்லும் போதே ஜேகே வந்திருப்பாரு. ஐயோ அடுத்த பிரச்சனையா போச்சு. இந்த ஒரு பிரச்சனைக்கு அல்வா மல்லிகைப்பூ கொடுத்து சமாதானப்படுத்தினேன். இன்னும் இந்த 2 பிரச்சனைக்கு எத்தனை அல்வா வாங்கணும்னு வேற தெரியலையே. ஐயோ இந்த அம்மா வேற சும்மாவே இருக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட மைண்ட் வாய்ஸ். நீங்கள் இங்கே பல்ல கடிச்சிட்டு அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கொட்டிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. நீங்கள் புலம்புறது அவருக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பவ்யமாக தான் எடுத்து வைக்கிங்க. ஏன்னா அவங்க அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பவ்யமாக தான் எடுத்து வைக்கிங்க. ஆனால் ஜேகேக்கு அந்த இது வந்து தெரியும். உங்கள் முகத்தில் அந்த ஃபயர் வந்து அவருக்கு நல்லாவே புரியுது. அவருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரிடி நீ போய் தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு தான் போகிறீங்க. எங்க எங்க பாருங்க என்ன வேணும்? இப்போ நீ தூங்கலன்னு வச்சுக்கேன் மோமனே ஒரே ஏற்றிடுவேன் சொல்லிட்டேன். மூடிட்டு தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எது ஒரே ஏற்றிடுவீங்களா? அப்படின்னா என்னது? இங்கே இப்போ அமைதியாக தூங்கிடுறீங்க. அவருமே அதே மாதிரி தான். ஆக்சுவலி நீங்கள் மேரேஜ் ஆன புதுசில் தான் வந்து ஜான்விக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். அதாவது ஜேகேவோட அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. அது போக வந்து விருந்துக்கு போகிறது மற்ற சொந்தக்காரங்களாம் இருக்கிறதுனால ஜேகே கூட உங்களுக்கு அவ்வளோ பேசுறதுக்கு டைமும் கிடச்சிருக்காது. நீங்கள் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து நேற்று வந்து வந்திருப்பாங்க வீட்டுக்கு. 2 மாதம் வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு இப்போ 2 மாதம் வந்து ஆரம் வீட்டிலேருந்து வந்து பார்க்குறாங்க. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கும். ஜான்விக்கு வந்து குழந்தை பெற்றதுல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கும். ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து ஆரம் ஜான்வி இருக்கிற வீட்டிலே வந்து அவங்க வந்து இருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லாதனால இப்போ வந்து 2 மாதம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் புது மாப்பிளையும் புது பொண்ணையும் கவனிங்கன்னு சொல்லி ஆரமோட அம்மா வந்து ஜேகேவோட அம்மா வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி கான்செப்டாக நடந்திருக்கும். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஒயன் 5 minutes மம்மி. நான் மம்மி இல்லைம்மா மாமி அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எந்திக்கிறீங்க பதறி போய். சொல்லுங்கள் மம்மி. நேரம் ஆயிடுத்து. நம்ம ஆற்றுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதெல்லாம் பொம்பநாட்டியோட கடமை கண்டிப்பாக செய்யணுமா. அதனால போய் ஜலத்தை இறைச்சிட்டு நீ போய் குளிச்சுட்டு நீ வந்து வா. பூஜை பண்ணணும், பெருக்கி கோலம் போடணும், எல்லாம் இருக்குது சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் தான் பார்க்குறீங்க. மணி 4. இடப்பாவீங்களா என்னடா இப்போவே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ண சொல்கிறீங்க. மாதிரி உங்களுக்கு இருக்குது தூக்கி வாரி போடுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் புலம்பிக்கிட்டே கிணத்துலேருந்து தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பைப்பில் உள்ள தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நீங்கள் இறச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஒய்யன் குளிர் இல்லாத நேரத்திலே குளிருது. அது போக குளிர் தண்ணியில் குளிக்கணுன்ன மாதிரி நமக்கு வருது. குளிர் காலத்துலலாம் நீ என்ன பண்ண போறியோ தெரியலடி ஒய்யன். ஐயோ கடவுளே வீணா வந்து இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு வந்து டவல்லாம் தலையில் கட்டிட்டு நீங்கள் வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டு அப்புறம் பூஜை ரூம்லாம் நீட் பண்ணி விளக்கு போடுறதுக்கே உங்களுக்கு 5:30 ஆயிரும். கரெக்டாக நீங்கள் விளக்கு போடுற டயத்தில் வந்து ஆஜராயிடுறாங்க. அவங்களுமே குளிச்சிருப்பாங்க. உங்கள் மாமியார் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க எழுப்பதுக்கு முன்னாடியே குளிச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லி ஆஜரானோடனே இப்போ பூஜைலாம் நடத்தி ஆரத்தி தட்டலாம் எல்லாத்துக்கும் விபூதி எடுக்கிறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கடுப்பில் பட்டை போட்டுறீங்க. சிரிச்சிடுறாங்க. இதோ பாரடியம்மா இப்படிலாம் பட்டை போடக்கூடாது, சின்னதாக எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மாமி. ஏகே பாடாம்பி உன் ஆத்துக்காரிக்கு வகுட்லையும் தாலிலையும் குங்குமம் வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருமே வகுட்லையும் தாலிலையும் குங்குமம் வச்சு விடுறாரு. என்னடி பார்த்துட்டே இருக்க? அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ இவங்க கொரோனா தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா நேற்று நடந்திருக்கும்ல அந்த சண்டையை வச்சு. அம்மா செத்த சும்மா இருக்கேலா, அதெல்லாம் வேண்டாம். என்னடா அம்பி இப்படி சொல்கிற? அதுதானே நம்ம ஆற்று வழக்கம். நோக்கு தெரியாதோன்னோ? தெரியுமா? இப்போ வேண்டாம் விடுங்கோ. அப்படி சொல்லாதடா அம்பி, அதுதான் நம்ம வழக்கம்.
அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. என்னடி பார்த்துட்டே இருக்க, விழு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்க முறைச்சிக்கிட்டே விழுந்து தொட்டு கும்பிடுறீங்க ஜேகேயோட காலை. அவருமே பிளஸ் பண்றாரு உங்களை. ஆமா, இதுக்கு மட்டும் வந்துருவாப்ல சார். ஆனா மெயினான விஷயம் கேட்டா ஒரு மண்ணும் தெரியாது. மண்டையில சரக்கே இருக்காது. என்னதான் சொல்லவோ தெரியல. நல்லா பெத்து வளர்த்துருக்காங்க, நல்லா அமுல் பேபியை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்புறீங்க. என்னடி புலம்புற? ஒன்றும் இல்லை மாமி. நெருடி மசம் நிற்காது, போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் காஃபி எல்லாத்துக்குமே போட்டு எடுத்துகிட்டு தான் வரீங்க, எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்குறீங்க. என்னடி காஃபி இது, எனக்கு பிடிக்கல, டிகாஷன் அதிகமாக இருக்குது. என்ன எப்படி போட்டுடி, உனக்கு காஃபி போட கூட தெரியாதா? இல்லை மாமி, தெரியும், கரெக்டாக தான் போட்டேன், எப்படி அதிகமாச்சுன்னு தெரில. நீ ஒன்றுமே செய்ய வேணாண்டி, நீ இப்படி தான் சமையல்னே இப்படி பண்ணி வச்சிருவ போல, நேக்கு இதில் இஷ்டம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி திட்டி பேசிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க சமையல் கட்டுக்குள்ளே. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஜேகே அதை நோட் பண்ணியிருப்பாரு, உங்கள் ஃபேஸ் மாறுறத. நீங்கள் இப்போ மிச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, வீடை பெருக்கிறது, அப்புறம் ஷெல்ஃப் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஜேகேக்கு இப்போ ஷர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணி வச்சுருப்பீங்க, ரூமில் தாண்டா இருக்கீங்க நீங்கள். இப்போ ஜேகே தான் வந்துட்டு, ஒயன் ஒயன் சொல்லுங்க. அது அம்மா அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் எதுவும் நினச்சிக்கல. இல்லை, அம்மா எப்போவுமே அப்படி தான், நீங்கள் எதுவும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி சரி, உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஷர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணி வச்சிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போக பார்க்குறீங்க. ஜேகே இப்போ உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. பரவாயில்லையே, பையன் ஃபார்முக்கு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு திரும்புறீங்க. அது ஒயன், நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரி. அப்புறம் உங்களுக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அப்படி கூப்பிடுங்க. அம்மா சொல்கிற மாதிரிலாம் கூப்பிடணுங்கிறதுலாம் இல்லை, சரியா? உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. முன்னாடி என்னை வாடா போடா அப்படி தானே சொல்லி கூப்பிடுவீங்க, ஜேகே ஜாங்குக்கு அந்த மாதிரி தானே கூப்பிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி கூப்பிடுங்க. சரி, ஓகே. ஜேகே, நீ கிளம்பிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறேன், மதியானத்துக்கு லஞ்சுமே நான் பேக் பண்ணி வைக்கிறேன். சரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருப்பாரு. நீங்களுமே போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு தான் நீங்கள் லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அவருமே வந்திருப்பாரு. நீங்கள் ஜேகேக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க டிஃபன்லாம் எடுத்து. அப்போ ஜேகேயோட அம்மா தான் இருந்துட்டு, பையன்மா, நம்ம மாற்று பொம்மநாட்டிகள்லாம் சாரி தான் கட்டி பழக்கம், இந்த சுடிதார்லாம் இனி போடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்க மாமி அப்படின்னு சொல்லி நீங்களுமே அமைதியாக போயிடுறீங்க. ஐயோ, ஒரு காலத்தில் ரவுடியாக தெரிஞ்சிட்டு இருந்தேன், வம்பிழுத்துட்டு சண்டை இழுத்துட்டு, இங்கே வந்து பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போய் உட்காந்துட்டேன். பொய்யன், பேசுடி பேசு. இது இவங்க பேசுகிற பேச்சு நம்ம மண்டையில் கொட்டணும் கூட தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, என் தலை விதி. இந்த ஜேகே பேருக்காக தான் அமைதியாக இருக்கேன். இந்த பையனும் அவங்க அம்மா பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுறான்னா லூசு பையன், கிறுக்கம், மென்டல். இவனை ஒரு நாள் தூக்கத்தில் வச்சு கழுத்தை கடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒயன் ஒயன் என்ன என்ன சொல்லுங்க, கொஞ்சம் சட்னி ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோமா, தான் வந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவருக்கு ஊற்றுறீங்க. இப்படி தாண்டா உங்களுக்கு டே ஃபுல்லாக வேலை இருக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணிக்கு தான் நீங்கள் தூங்குறதுக்கே போவீங்க. நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும். அப்படிதான் வீக்கெண்ட் இன்னைக்கு ஜேகே நல்ல ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. நீங்கள் இப்போ மத்தியானம் சமைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மாமியாருமே கூட இருக்காங்க. உங்கள் மாமா வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் மாமி தான் பேச்சு கொடுக்காங்க. ஏண்டி ஒய்யன், ஆனால் நீனு பரவாயில்ல, நான் உன்னைய என்னமோ நினச்சேன் என் பையன் சொல்லும்போது, கோவக்காரி, ரவுடி பொண்ணு அந்த மாதிரிலாம் நிறையா சொன்னான். பரவாயில்ல, நீ ரொம்ப காரியக்காரி தான். நான் ஒரு வாரம் வச்ச டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன், பெரிய ஆள் தான் நீனு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன மாமி, இது நீங்கள் தான் பேசுகிறதா? நான் தாண்டி பேசுகிறேன், நோக்கு அதில் என்ன சந்தேகம்? இல்லை, இப்பெல்லாம் பேசக்கூடிய ஆள்லையே ஏதாவது சிடுசிடுன்னு வந்துக்கிட்டு இருப்பீங்களே, அதான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு சும்மா டெஸ்ட் வச்சேன், கோவப்படுறியா இல்லை நீ எப்படி நடந்துக்கிற, இந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் நான் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வச்சேன். சரி, இனிமேல் அப்படிலாம் நீ இருக்க வேணாம், சரியா? சரி மாமி. ஆனால் நிஜமாலே நீங்கள் தான் சொல்கிறதா? ஏண்டி, நான்லாம் சொல்ல மாட்டேனா? அதுக்கு இல்லை, ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இருக்கும்டி, நோக்கு இருக்கும். அம்மாடி வையன், நீ அன்னைக்கு போட்டிருந்தல்ல ஒரு காஃபி. ஆமாம் அம்மா, அத்தை கூட வேணான்னு சொன்னாங்கல்ல. என்னது, புரியல, என்னடி சொன்னேனே? மாமி கூட வேணான்னு சொன்னாங்கல்ல மாமா. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரதுக்குள்ளே உன்னோட மாமியார் முந்திக்கிட்டா. அப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரி அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு.
எனக்கு இன்னொரு டைம் அந்த காப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா தான் கேக்குறாங்க. கண்டிப்பா நான் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வயன், உனக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடு, சரியா? நான் மாமின்னு கூப்பிட சொன்னேன், இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ஆத்துல அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுவா. அதனால நான் சொன்னேன். உனக்கு அத்தன்னு கூப்பிட தோணுச்சுன்னா நான் அத்தன்னு கூப்பிடு, சரியா? அது போக ஜேகே ஒரு ட்ரிப் சொன்னா நீ நான்வெஜ்லாம் சாப்பிடுவ அப்படின்னு. உனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேடு, நான் உனக்கு சமைச்சு தரேன். ஆ மாமி, நீங்க நிஜமாலே நான்வெஜ்லாம் சமைப்பீங்களா என்ன? சமைச்சது இல்லடி, இனிமே உனக்காக நான் கத்துக்கிறேன். ஆ எனக்கு மயக்கமா வருது மாமி. என்னடி ஆச்சு, என்ன? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ன மாதிரி சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுக்குலாம் இங்கே சர்ப்ரைஸ் தாங்க முடியல. பரவாயில்ல, நம்மளை இவ்வளவு நாள் இது பண்ணாலுமே இப்போ என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ன மாதிரி உங்களுக்கு ஒரே குஷியா ஆகுது உள்ள. சரி மாமி, இல்ல இருந்தாலும் உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பல. எனக்கு அப்படி வேணும்னா ஜெயிக்கிற கேட்டு நான் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் வெளியில அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எதுக்குடி? வீட்டில் ஹெல்த்தியா நான் பண்ணித்தரேன்னு சொல்லும் போது வெளியில தான் போய் சாப்பிடுவியா? நோக்காதான் இஷ்டம்னா நீ அதே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ, நான் சும்மா தான் சொன்னேன். வெளில சாப்பிட்ற இஷ்டம் இருந்தா வெளில சாப்பிட்றேன், இல்லை நீங்க செஞ்சு கொடுப்பீங்களான்னு எனக்கு ஓகே தான். எனக்கும் செய்ய தெரியும், அதான் கேட்குறேன். நீங்க இப்போ செய்ய தெரிஞ்சும் நாளைக்கு அந்த தட்டு கரண்டி எல்லாம் தனித்தனியா வச்சிருவீங்களோன்னு பயத்துக்காண்டி தான், வேற இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, புரியுதா நோக்கு? அடியே வையன், நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க அக்ரகாரத்துல அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா பால், அப்புறம் இந்த லெதர் பேக், இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப அதுவுமே நம்ம அந்த விலங்குகளை கஷ்டப்படுத்தி தானே நம்ம பண்றோம், எடுக்கிறோம். இப்ப பாலுமே ரத்தத்துல இருந்து பிரம்மனோட படைப்பால பாலா கன்வெர்ட் ஆகி வருது. அப்போ அதுலயும் அதோட இன்ஃபியூஷன்ங்கிறது இருக்குல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா என்ன? புரியுது மாமி, ஆனா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மாமி. அப்படி இருக்க பட்சம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவால குறை சொல்லவே கூடாது. அதுக்கு நம்ம முதல்ல மாறணும். நம்ம தாவரங்கள்ல இருந்து வர்ற அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எவாலும் குடிக்க மாட்டா, ஒருவரும் குடிக்க மாட்டா. ஏன்னா அதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, அதனால அப்படி குடிக்க மாட்டா யாரும். அதனால இதெல்லாம் இருக்குது. எனக்கு நான்வெஜ் திங்கிறவால குறை சொல்லணுங்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. என்னன்னா, நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு தாண்டி நீ சொல்றது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் பையன் உன்னைய நல்லா பாத்துக்கிறான்ல? ஏன் கேட்கணும்னா, அவன் கொஞ்சம் குழந்தைத்தனமானவன். அவ்வளோ சூதுவாக தெரியாது அவனுக்கு. உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அவன். உங்க பிள்ளையாண்டாவா? கொடுக்கறனா தானே பிரச்சனை. ஐயோ கடவுளே, எனக்கு புரியுறதுடி நீ பேந்த முழிக்கிறது. சரி, நீயாவது கொஞ்சம் சொல்லி திருத்து. நீங்களே ஒன்றும் சொல்லி திருத்தல, நான் என்ன சொல்லி திருத்த? உங்க பையன் எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடுறாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் புலம்புறீங்க. சரிடி அம்மா, அது உன்னோடது, நீ தான் உன் புருஷனை திருத்த போற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓ, அப்படி வேற சொல்றாங்களோ? சரி, ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எந்த வேலைகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பையன் அவ்வளோ தூரம் நேக்கா எஸ்கேப் ஆயிட்டான். பார்ப்போம். அப்போ மாமிகிட்ட ஒரு பெட்டிஷனை போடுறோம், பெர்மிஷனை வாங்குறோம், அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளானில் இப்போ கிச்சனுக்குள்ளே தான் போறீங்க. நீ என்னடி அம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கிற? போ, நீ ஆத்துக்கார போய் கவனி, சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நோக்கு, நான் சொன்னது புரியலையோ? இல்லை புரியுது, அப்புறம் ஏன்டி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற? போடி, போய் அவன் ஆத்துக்கார போய் கவனி. இல்லை மாமி, இது நீங்க தானா? நான் தாண்டி. ஏன் நோக்கு நம்ப முடியலையா? ஆமாம் மாமி, சொல்லுங்க. நீக்கு தெரியும்டி நோக்கு, இந்த ஆத்தை பற்றி அக்ரகாரத்தை பற்றிலாம் தெரியாதுன்னு. அதனால சில பரீட்சையெல்லாம் வச்சேன், அதுலேயும் நீ பாஸ் ஆகிட்ட. ரொம்ப தைரியசாலி தான் நீ, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த பரீட்சையெல்லாம் வைக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுத்து நீயும் ஜேக்கையும் ஒரு இதில் இல்லை அப்படின்னு. அதனால எனக்கு ரொம்ப வருத்தம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் என் பிள்ளையாண்டா உன்னை பற்றி முதல்ல என்கிட்டே என் ஆத்துக்கார்கிட்டையும் சொல்லும்போது ரொம்ப பெருமைப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம பிள்ளையாண்டா ஓரளவுக்கு அவன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கலடி. அதனால சூதுவாக தெரியாமல் வளர்த்துட்டேன். என் பிள்ளையாண்டாக்கு விவரம்லாம் தெரியாது. நீ தான் ஏதாச்சும் விவரம் சொல்லி கொடுத்து ஒரு பேரனோ பேத்தியோ. உங்கள் புள்ள இருக்கிற இதுக்கு பேரன் பேத்தி எடுக்கலாம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிரும்.
அந்த அளவுக்கு மோசமா உங்க பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க. என்னடி என் பிள்ளையாண்டன பத்தி குறையா சொல்ற? ஆ இல்ல மாமி, குறைலாம் சொல்லல. உங்க பிள்ளையாண்டன் பக்கத்துல வரவே விட மாட்டேங்கார் தெரியுமா? ஆ சரிடி, நீ அத பார்த்துக்கோடி. என்ன நீ தான் திருத்தணும். உன் ஆத்துக்காரர் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் ஆத்துக்காரர் அவரு இவருன்னு சொல்லிருங்க. அங்க திருத்துறது எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிடி, நான் சமையல் ஆன உடனே உன்னை கூப்பிடுறேன். நீ இப்போ போ. நீ போய் உன் ஆத்துக்காரரை கவனி அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சு தள்ளி விடுறாங்க. ஆ நீங்க தானா இது? ஆமா, நான் தான். உனக்கு என்ன அதுல சந்தேகம்? போடி உன் வேலையை பார்த்துட்டு. மாமி இப்பவே ஃபுல் ஃபார்ம்ல கோட் வேர்ட்லாம் சொல்றாங்க. அப்போ மாமாவை எப்படியெல்லாம் பார்த்துருந்துப்பாங்க. ச்சே, அதெல்லாம் யோசிக்காத வயன். நம்ம டார்கெட் இப்போ ஜேகே. ஜேகே இன்னைக்கு சிக்குனடா, உன்னை இன்னைக்கு ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த எனர்ஜியோட ரூம்குள்ளே தான் போய் கதவை சாத்திடுறீங்க. ஏண்டா, ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா? இருடி, உன் நிம்மதியை இன்னைக்கு கெடுக்கல. என் பேர் ஒய்யன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் தான் பக்கத்தில் போய் படுக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரே இதில் தான் இருந்திருப்பீங்க. பட் உங்களோட கை காலோ இல்லை அவரோட கை காலோ மேலெலாம் படாது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தூங்குவீங்க. நீங்கள் ஒரு எட்ஜ்லையும் அவர் ஒரு எட்ஜ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். உருண்டு கூட 2 பேரும் வரமாட்டீங்க. அவ்வளோ கான்ஷியஸாக வந்து தூங்குவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. தூங்கவா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல உள்ள மயிலிறகை எடுத்து அவன் காதுல தான் லைட்டா வருடி விடுறீங்க. லைட்டா ஜேகே சினுங்குறாரு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு. சினுங்கவா செய்யற மகனே, இருடி இதை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பண்ணுவாங்க, நண்டு வருது நரி வருது, அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியும் அவரு எந்திக்கல, அவர் வாட்டில் எழுதிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறாரு. என்ன இவன் சிக்கவே மாட்டேங்கிறான். உனக்கு நான் வேற ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அவன் மேலே கையை தான் போட்டு தூங்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறீங்க. அவன் இப்போ ஸ்டார்டிங் கண்டுக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி படுக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்போ பார்த்தா அவங்க கை தான். அவன் படக்குன்னு முழிச்சிடுறான். இவங்க என்ன இங்கே வந்து இவ்வளோ பக்கத்தில் படுத்துருக்காங்க? ஐயோ ஜேகே, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்க போடுறான். நீங்கள் எடுக்க விடாமல் அப்படி க்ரிப்பாக பிடிச்சிருக்கீங்க. ஐயோ, எடுக்க முடிய மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, என்ன இவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காங்க? என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்களே அந்த பக்கம் திரும்பியும் படுத்துக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஃபேனுமே செட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் திரும்பி படுத்த உடனே ஸோ எஸ், ஆக்சுவலி என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சீன் நான் சொல்கிறேன், அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சில்லாக்ஸ் பாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போகுது. ஆக்சுவலி ஜேகே வந்து அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அந்த மாதிரி வந்து அவர் பேச மாட்டாரா, அவங்க ஸ்லாங்கில் வந்து பேச மாட்டார். உங்ககிட்ட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பேசுவார், சம்டைம்ஸ் வந்து அவங்க ஸ்லாங்லேயே பேசுவார். அவங்க அம்மா அப்பா கிட்ட வாங்கோ போங்கோ இந்த மாதிரி ஸ்லாங்கில் தான் அவர் வந்து பேசுவார். ஜேகேயுமே அதை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு திரும்பி தான் அவர் படுத்து கண்ணை முடிக்கிறாரு. என்னாச்சு? ஐயோ எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இப்படிலாம் ஒரு நாளும் தூக்கத்தில் கூட இப்படிலாம் படுத்தது இல்லையே. ஐயோ ஈஸ்வரா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கண்ணை தான் திறந்து பார்த்தா நீங்கள் டோர் முன்னாடி அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே தானே படுத்துருந்தாங்க, ஒருவேளை பிரம்மையோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு பார்க்காரு. என்ன பார்க்குற அப்படி? அப்போ நீங்கள் தூங்கலையா? என்ன பண்ணுறீங்க? இங்கே தானே தூங்கிட்டு இருந்தீங்க. என்னாச்சு இப்போ? எதுக்கு வாய்ஸ் எல்லாம் சேருக்கிற மாதிரி அப்படியே கட்டாய் வருது? என்ன? இல்லை, இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? வேண்டாம் ஒயன், வேண்டாம் ஒயன். ஒய்யனா? அப்படிலாம் நீ கூப்பிட மாட்டியே. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் படுத்த பக்கத்துக்கு வந்து அங்கிட்டு போயிடுறாரு. இப்போ எதுக்கு அங்கே போனேன்? இங்கே வா. நான் வரலங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே வான்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நான் பக்கத்தில் தள்ளி போகிறேன்? நான் யார் உனக்கு? நீங்கள் என் ஒய்ஃப் தான். அப்புறம் எதுக்கு அங்கே போகிறேன்? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ நீங்கள் அவர் பக்கத்துலாம் போயிட்டு லைட்டாக கணத்தில் அடிச்சுட்டு, என்ன ஜிக்கி பயந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஹையாக ரைஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு உனக்கு வேர்க்குது இவ்வளோ? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமே பண்ணல. இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்க தான் போகிறாரு. எதுக்கு இப்போ எந்திக்க போகிற? உட்காரு
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அத்தை என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டாங்க. கொடுத்துருவல்ல நீனு? ஆ அ அம்மாவா? என்ன கிஃப்ட் கேட்டாங்க? அதுவா? அத நான் அப்புறம் சொல்றேன் நைட்டு. ஓகேவா? ம். சரிங்க. சரி. நீங்க படுத்து தூங்குங்க. நானு வெளியில போறேங்க. எதுக்கு வெளில போற? நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த. படுத்து தூங்கு. இல்லங்க. நீங்க கம்ஃபர்டபுளா தூங்குங்க. நான் வெளில போறேன். சொன்னா கேட்க மாட்டியா? ஆ கேட்பியா? கேட்க மாட்டியா? சரிங்க. நான் தூங்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு போர்வைய போத்திட்டு அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு. இந்த பையன் ட்ரைலர் பார்த்ததுக்கே இப்படி பயப்படுறான். மெயின் பிக்சர்லாம் பார்த்தா என்னத்துக்கு ஆவானோ தெரியல. இதுக்கு இடையில என் மாமியார் கிட்ட கிஃப்ட்டை நான் எப்படி தான் ரெடி பண்ண போறனோ? எல்லாம் நீங்க தான் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு சாமி ஃபோட்டோவ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ கதவு தான் தட்டுற சத்தம் கேட்குது. நீங்க கதவு போய் ஓப்பன் பண்றீங்க. பையன் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுத்து. வா சாப்பிடுவோம். என்ன ஒர்க் அவுட் எதுவும் ஆச்சா? அப்படின்னு சொல்லி அவங்க செய்கையிலே கேட்குறாங்க. ம்ஹ்ம். எல்லாம் ஃப்ளாப்பா போகுது. போங்க. எல்லாம் நல்லா பிள்ளைய பெத்து வளர்த்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. சரிடி அம்மா. இது இல்லைன்னா என்ன? வேற வேற ஐடியா நெறைய இருக்குது. அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ அவனை எழுப்பி சாப்பிட கூட்டு வா. ம். சரிங்க அத்த. அப்படின்னு சொல்லி நீங்களுமே இப்போ அவனை எழுப்பி சாப்பிட தான் கூட்டிட்டு வரீங்க. நீங்க இப்போ ஜேகேக்கு தான் எல்லாமே வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க காய் வெட்டி கொடுத்தது ஒரு குழம்புக்கா இருக்கும். ஆனா இப்போ வேறையா இருக்குது. இப்போ நீங்க தான் உங்க மாமியார பார்க்குறீங்க. மாமி இதெல்லாம் என்னது? அப்படின்னு சொல்லி கண் செய்கையிலேயே கேட்குறீங்க. நீங்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வை. உன் மாமாக்கு தனியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை காட்டுறாங்க. ஆ இவங்களுக்கு என்னாச்சு திடீர்னு? இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ உள்ள போனல அப்பதான் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. ஜேகே ஆ சொல்லு வயன் என்ன? ஆம், உங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்னு சொன்னாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வைக்கிறீங்க நீங்க. இல்லை ஆல்ரெடி முருங்கைக்காய் கூட்டே நிறைய இருக்குது. வேண்டாம் முருங்கைக்கீரை நான் சாப்பிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்லை இல்லை அத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆசையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட மாட்டீங்களா எதுவும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு. அந்த ஒரு சில இதாக தான் இருக்குது. நீங்களுமே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ பிளேட் அப்புறம் சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாம் சிங்க்ல கிடக்குது. அதெல்லாம் உட்காந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான் ஜேகேவை கூப்பிடுறாங்க. அவருமே வராரு. என்னம்மா கூப்பிட்டேன்? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடா. இதுல சில இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் நீங்க சாப்பிட்டுமே முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்க அத்தை தான் வந்துட்டு இந்தாடி இந்த கஷாயத்தை போய் அவன்கிட்ட கொடு. ஆ நான் எதுக்கு கொடுக்க போறேன்? உங்க பிள்ளையாண்டான் தானே? நீங்களே போய் கொடுங்க மம்மி. நான் கொடுத்தாதான் எதுவும் சந்தேகம் வரும். நீங்க போய் கொடுங்க. ஐயோ சரிடி அம்மா நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா ஜேகே குடி. எல்லாத்துக்கும் கஷாயம் போட்டேன். உங்களுக்கும் எடுத்துட்டு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பாட்டையும் சொல்றாங்க. இப்போ ஜேகேட்ட வந்து கையில கொடுத்துட்டு கொஞ்சம் கசக்க தான் செய்யும். நல்லா கண்ணை மூடிட்டு நாக்கில் படாம அப்படியே உள்ள ஊற்றிடும். சரியா? ம் சரிம்மா அப்படின்னு சொல்லி அவருமே வாங்கிக்கிறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது நான் கொடுத்தா 100 கேள்வி கேட்போம். இருக்குடி மௌனி இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போயிடுறீங்க. இப்போ நீங்கள் வெசல்ஸையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடுறீங்க. சரி மாமி குட் நைட் மாமி. சரிடிம்மா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட போங்க மாமி நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு. இருந்தாலும் என் பிள்ளையாண்டான் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? எதில்? அவன் ஜிம்முக்கெலாம் போவான்டி முன்னாடி. இப்போதான் போகிறதில்ல அவன். எனக்கு தெரில என்ன ரீசன் அப்படின்னு. முன்னாடி போவான். ஃபிசிக்கலாக அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவான். ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாரும் இந்த ஆற்றுல அவனை பார்த்து பொறாமப்படுவா. தெரியுமோ நோக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமி. அது போக அவன் டேட்டோ. ஆமாம் மாமி நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இப்போ டேட்டோன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. எப்படி மாமா டேட்டோ போடலாம் அலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது அவனுக்கு விருப்பம்னு சொன்னான். அதனால சரி எங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே சொல்லிட்டோம். எங்களுக்கு இஷ்டம் இல்லை. முக்கியமாக நேக்கு இஷ்டம் இல்லை அதை போடுறதுல. அவனுக்கு பிடிச்சிருக்குது அதனால அவன் போட்டுக்கிட்டான். இல்லை அப்படிலாம் போடலாமா என்ன? ம் அதெல்லாம் போடலாமே. ஏன்? இல்லை கேட்டேன். அதனால அவனுக்கு இஷ்டம்னு சொல்லி அவன் போட்டுக்கிட்டான். அவன் ஒன்றும் சொல்லலை. அதுவும் சரி கை வர போட்டானே ஓகே. இப்போ இந்த ஷோல்டர் வர போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. போங்க மாமி சும்மா வெறுப்பேத்தினேங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி அம்மா நீ தான் ஐடியாவில் ஜித்துக்காரி தானே. அப்புறம் என்ன மாமி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாமே ஃபெயில் ஆகி வந்து நின்றுட்டுருக்கு. சும்மா இருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு தான். இப்போ நீங்கள் டோரையுமே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மாமியார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் அவங்க நீ பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது போக டெஸ்ட்டும் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அதனால் சரின்னு சொல்லி போனீங்க க்ளோஸ் பண்ணி டாப்பாலுமே போட்டுடுறீங்க. நீங்களுமே வந்ததும் தூங்கிடுறீங்கன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த ஒரு ரீசன்னால். இப்போ ஜேகேக்கு தான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு முழிப்பு தட்டுது. என்ன இன்னைக்கு என்ன நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் பயங்கரமாக க்யூட்டாக அழகாக அவ்வளோ இதாக தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஜேகே உங்களை அட்மையர் பண்ணுறாரு. இவங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆ சி 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 தப்பு ஜிக்கே தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பார்க்கக்கூடாது ஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்தில் தப்பு போட்டுட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டனுமே படுக்கிறாரு. படுத்தா மறுபடியும் உங்கள தான் அட்மையர் பண்ணுறாரு. அட்மையர் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணிடுறாரு. அவர் இருக்கிற வேகத்துக்கு வேகமாக கப் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வலிக்குது அந்த தூக்கத்திலேயே. அதுலேயே நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. என்ன இல்லை ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி படுத்துடுறாரு. ஷோ எனக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துறீங்க. ஜேகே அப்போ தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடியே போயிடுறாரு. அவர் இப்போ ஷவர் பண்ண தான் செய்கிறாரு. உங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்குது. ஐயோ இடிஞ்சிட்டு போலே அப்படின்னு சொல்லி எந்திக்கிறீங்க. பார்த்தா டைம் 2:30. இவன் என்ன இப்போ ஷவர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை தான் நாக் பண்ணுறீங்க. என்ன ஒயன் சொல்லுங்க. ஏய் இந்த நேரத்தில் எதுக்குடா ஷவர் பண்ணிட்டு இருக்க, வா வெளியில் வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு, அதான் வந்தேங்க, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து படுத்துடுறீங்க. ரொம்பவுமே முடியல. ஷவர் 3 தடவையும் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. இன்னுமே அவருக்கு உடம்புலாம் பயங்கரமாக வேர்த்துட்டு ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிச்சிட்டு இருக்கு. இப்போ அவர் யாருக்கோ தான் கால் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜோ தான் அவரோட ஃப்ரெண்டு. ஹலோ என்ன மச்சான் இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, என்னடா வேணும்? ஆ ஜோ நான் ஒன்று கேட்பேன். சொல்லுடா என்ன? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. டேய் நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான்டா. இது நிக்கில் விக்கி இந்த மாதிரி கேட்டிருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லி ஏதாச்சும் பார்த்துருக்கலாம். நான் உனக்கு என்னடா சொல்லுவேன், நீ வேற ரொம்ப இன்னசென்ட் ஆச்சே. கடவுளே எனக்கு என்னதான் நான் பண்ணுறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரி இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டாக போயிட்ட, நான் ரெஃபரன்ஸ் வேணால் அனுப்பி விட்றேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே ஆயிரும்ல. அதெல்லாம் ஓகே ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருமே ரெஃபரன்ஸ் அனுப்பி விட்ருப்பாரு. பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜேகே இப்போ ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயோ சே இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி வாமிட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்குது. ஜேகே என்னாச்சு, எதுக்கு இப்போ திடீர்னு வாமிட் எடுத்துகிட்டு இருக்க, ஃபுட் எதுவும் செட் ஆகலையா? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியுமே கொடுக்குறீங்க. அவர் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு இப்போ தண்ணியுமே குடிக்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் முதுக தான் தடவி விட்டுட்ருக்கீங்க. சரி சரி ஒன்றும் இல்லை சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் உட்கார தான் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜேகேட்ட தான் கேட்குறீங்க. ஆமாம் ஜேகே உன்ட்டு நான் ஒன்று கேட்கணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்கணுன்ட்டு நான் கேட்கல. என்ன வயன் சொல்லுங்க. அது உனக்கு எதுவும் விவரம் எதுவும் தெரியாதா? என்ன விவரம் தெரியணும்? எனக்கு போதுமான அளவு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி கேட்குறீங்க திடீர்னு? இல்லை இப்போ நம்ம லவ் பண்ணோம். லவ்வுமே ரொம்ப நாள்லாம் பண்ணலை, கரெக்டாக ஒரு 1 மந்த் பண்ணோம். அதுக்குள்ளே நீ வீட்டில் பேசிட்ட, எங்கள் வீட்லேயும் நீ பேசிட்ட, ஓகே பண்ணியாச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான். லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் கிட்ஸ் தான், வேற என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீ பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, சரி அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது எப்படி? அதான் நீ தான் ஒன்று சொன்னல, அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த பாரு இந்த பிரசாதம் பூரி பொங்கல்லாம் சொல்லிட்டு நான் வச்சுக்கேன், மண்டையில் அடித்து சாத்திடுவேன் சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு நீங்கள் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? ஓய் நான் ரவுடி பொண்ணு தான், தெரியும்ல உனக்கு என் ஏரியாவில் எப்படின்னு தெரியும்ல. இதை மட்டும் ஒன்று சொல்லிடுங்க போங்க. நீ சமாளிக்காத, அதுக்கெலாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரியுமே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ சொல்லு என்னன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து ஹக் பண்ணாலே இது என்னடா புது பொருளையாக இருக்குது. ஐயோ இந்த குழந்தைய வச்சுட்டு கடவுளே என் தலையை எழுத்துடா சாமி.
ஐயா சாமி, உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான். நான் தூங்குறேன், எனக்கு மயக்கமாக வருது, நான் தூங்குறேன். ஏன், என்னாச்சு? அப்போ நீங்கள் எனக்கு தெரியாமல் என்னைய எப்பயும் நீங்கள் வந்து கட்டிப்பிடிச்சிருக்கீங்க கரெக்டாக, அதான் உங்களுக்கு இப்படிலாம் சிம்டம்ஸ் காமிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாரு. ஜேகே, என்னை வெறி ஏதாவது சொல்லிட்டேன், விட்டேன்னு வச்சுங்க என் பலார்னு கண்ணை படுத்துக்கும் சொல்லிட்டான், ஒழுங்காக மூடிட்டு படுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி, நீங்கள் வேணா சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஒன்றும் தேவையில்லை ராசா, நீ படு, ஒன்றும் இல்லை, விட்டு நீ அமுல் பேபியாவே இரு, அதான் உனக்கு நல்லது. நீங்கள் அப்படியே போய் படுத்துறீங்க கோவத்தில், இவனா திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே தான் அவரோட சைடில் படுத்துடுறாரு. படுத்த அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன்லேருந்து சவுண்ட் வருது. கொஞ்சம் மீடியமான சவுண்டாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கும் கேட்டுருது. இப்போ அவர் எந்திரிச்சு ஓம் நமச்சிவாயோ, ஓம் நமச்சிவாயோ, ஓம் நமச்சிவாயோ, ஐயோ கேட்டக்கூடாது ஐயன், ஐயோ இது வேற ஆஃப் ஆக மாட்டேங்கேனே, ஓம் நமச்சிவாயோ, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இப்படியே புலம்பிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக அது லாக் ஆகி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகி அப்படியே வந்து கட் ஆயிடுது. இப்போ நீங்கள் தான் எந்திரிச்சிடுறீங்க. ஜேகே, என்னது பண்ணிட்டு இருந்த? அது அது ஒயன், ஒன்றும் இல்லை ஒயன், சொல்லுன்னு. என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை ஒயன், இப்போ நான் அமுல் பேபின்னு சொன்ன வார்த்தைக்கு அடையாளமே இல்லாமல் நீ பண்ணிட்டல நீனு. ஒயன், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணலை ஒயன், அது சும்மா, வேற ஒன்றும் இல்லை, இது சும்மானா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தான் நீங்கள் வாங்குறீங்க. பார்த்தா அட பாவி, இதில் வேற ஓம் நமச்சிவாயாவா உனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சூப்பர் எலக்ட்ரிக் பையில ஐயோ ஒய்யன், காதுல கேட்க முடியல ஒய்யன், தயவு செஞ்சு இப்படிதான் திட்டாதீங்க ஒய்யன். பின்ன நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம என்னடா பண்ணுவாங்க? அமுல் பேபிங்கிற பேரே நீ கெடுத்துட்டல நீனு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட போறீங்க. ஐயோ போதும், இதுக்கு மேல திட்டாதீங்க, ஏன்னா கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அம்மா அதுக்கு மட்டும் சக்தி இருக்காது, இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஐயோ புரிஞ்சுக்கோங்க ஒய்யன். நீங்கள் 2 பேருமே இப்போ தூங்கி தான் போயிடுறீங்க, டைமும் ஆகுது, எது வேணாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தூங்க போயிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது, டைம் இப்போ ஒரு 8:30 ஆகுது. இன்ன வரைக்கும் நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஆனால் ஜேகே எந்திரிச்சிருப்பாரு, நீங்கள் தான் எந்திக்கலை. இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. இப்போ டைம் 8:30 ஆயிடுச்சா? இவன் கூட நமக்கு பஞ்சாயத்து பண்ணி நம்ம தூக்கம் கெட்டு போயிருப்போம். காலைல எந்திக்கவும் இல்லை. மாமி கோலம் போட்டாங்களா, இல்லை பூஜை ரூமை க்ளீன் பண்ணாங்களா, என்ன எதுவும் ஒன்றுமே அப்டேட் தெரில. சரி ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி டேரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிடுறீங்க. இங்கே ஜேகே வந்து கிளம்பிலாம் போயிருக்க மாட்டார் அவர் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி அவர் வந்து லீவ், ஆக்சுவலி அவங்க ஆஃபீஸ்லேருந்துமே வந்து லீவ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால சரின்னு சொல்லிட்டு அப்போ லீவுன்னு சொல்லி காலையில் மெசேஜ் பார்த்துருப்பாரு. அதனால் வீட்டில் இருக்காரு. இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வெளியில் வரீங்க. வெளியில் வந்தால் ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் தான் அவர் வாயை போய் க்ளோஸ் பண்ணி இதுக்கு அப்போ கத்துறா, அமைதியாயிரு. இப்போ 1/2 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். நீங்கள் விரும்ப விட்டு வெளில வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெசல்ஸ் தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. மாமி மன்னிச்சிருங்க, நேற்று நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு வரங்களே. எனக்கு தெரியும்டி, அதனால தான் உங்கள் 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மாமி, அதுவும் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு இன்னைக்கு லீவா? சரி மாமி, அதுக்கு நான் என்ன பண்ண? போய் வாத்துக்காரரை போய் கவனி. மாமி நீங்கள் 2 நாளாக சரியே இல்லை, ஒரு மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. நேக்கு தெரியும்டி அம்மா, நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி விட்டுடுறாங்க உங்களை ரூமுக்கு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு வந்து பார்க்குறீங்க. இங்கே ஜேகே தான் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு படுத்திருக்காரு. நீங்கள் அதை நோட் பண்ணிடுறீங்க. ஜேகே என்னாச்சு, எழுந்துரி, எதுக்கு இப்போ இந்த பகலில் அதுவும் இவ்வளோ வெக்கையில் எதுக்கு இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்குற நீனு? இல்லை இல்லைங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. என்னை பாரு, என் ஃபேஸை பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசு, பெட்ஷீட்டை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இல்லைங்க, உங்களை பார்த்ததுனால தான் எனக்கு குளிர் ஜுரமே வந்துடுத்து, நீங்கள் போங்க, தயவு செஞ்சு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது குளிர் ஜுரம் வந்துருச்சா? என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கு குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களுமே வச்சு பார்க்குறீங்க. ஆமாம், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் பண்ணிட்டீங்க, போங்கோ, நீங்கள் வராதிங்கோ, எனக்கு குளிர் ஜுரம் வந்துடுது, நீங்கள் போங்க, அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்லாங்கில் பேச ஆரம்பிச்சிடுறாரு அவங்கக்கிட்ட. உங்களுக்குன்னா ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் ஐயோ பாவம் குழந்த மாதிரி இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை அட்மையர் பண்ணுறீங்க. பயங்கரமாக அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜேகேவை. அப்புறத்தில் உள்ள சீன்ஸ் எல்லாம் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் பாருங்கள்.
டெலிகிராமோட லிங்க், அதாவது இப்போ இந்த அன்கட் சீனோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி ஈவினிங்குமே ஆகுது, நீங்கள் லஞ்சே 6:30க்கு தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே இருக்குது ஷைனஸ், உங்களுக்கு சொல்லவே வேணாம், அதுக்கு மேலே தான் இருக்குது. பட் நீங்கள் ரவுடி பண்ணலாம் அந்த கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. 3 டேஸுமே சேம் ரொட்டீன் ஒர்க் தான், அதே தான் நடந்துகிட்ருக்கு. இனிஷியேட் நீங்கள் தான் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஜேகே வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இன்றைக்கி உங்கள் மம்மி டாடி வந்து வந்திருக்காங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணி ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னம்மா இந்த பையனை இப்போ தான் உனக்கு பார்க்க வரணும்னு தோணுச்சா? ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல நீனு? நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு சூப்பர், வெரி குட் சம்மந்தி, இப்படி தான் நீங்கள் இருக்கணும். நான் இதில் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் தெரியுமா? சும்மா ரவுடி மாதிரி அங்கே எங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பா. எப்படி சண்டை போடுவா தெரியுமா? எங்கள் ஏரியா பசங்கக்கிட்ட, என்கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அண்ணா கிட்ட, ஏன் நம்ம மாப்பிள்ளைக்கிட்டே இவன் சண்டை போட்டுட்டு வம்பளுத்து வச்சிருவானா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் சம்மந்தி, நீங்கள் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை, என் மருமகா அப்படின்னு சொல்லி அவங்க தோளில் கை போட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க மாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என்னை பார்க்க வரல, எதுக்கு ஃபோன் பண்ணல? உங்கள் அண்ணனுக்கும் வயசாகுதுலடி, காலகாலத்தில் அவனுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, அதான் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம், இந்த பிஸியில் அப்படியே அலைஞ்சிட்டோம். அதான் உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணையும் நாங்கள் ஒரு 3 பொண்ணு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் அண்ணனுக்கு 2 பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னான். ஒய்யன்ட்டையும் எதுக்கும் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் ஓகே, ஜேஹோப்க்கு சொல்லாத மாதிரி இருக்காங்க. இன்னொரு ஃபேமிலியில் எல்லாமே ஓகேவாக இருக்குது. பட் இவன் கொஞ்சம் தயங்குறான். என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, நீ தான் அண்ணனை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, அம்மா இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன டெக்ஸ்டைல் தானே போயிருப்பீங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணல? நானும் உங்கள் அம்மா கூட தான்மா அலைஞ்சேன், உங்கள் அம்மாட்ட வேணா கேளு. மாடி அப்பாவும் என் கூட தான் இருந்தார். சரிம்மா, இல்லை எதுக்குமே கலந்துக்க மாட்டாரே, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரே, இதுக்கு மட்டும் என்ன? இது பையனோட வாழ்க்கை விஷயம் இல்லை, அதனால அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜாங்குக்குமே ஜாலியாக வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜாங்குக்கும் ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஆடி மாதம் அவங்க பிறக்க போகுது, அதனால அங்கேருந்து கூட்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு ரீசனால தான் வந்து வந்திருப்பாங்க. இது ஜங்குக்குலாம் தெரியாது, ஆனால் ஆடி மாசையில் உள்ள பூஜை விரதம் இதெல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. சரி சொல்லி அவனும் கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்கிறான். இப்போ ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். நீங்கள் தான் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வெளியில் வாரீங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு, எங்கே ஓயான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா வீட்டுக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லியாரு, பயந்துட்டு கேட்குறாரு மனுஷன். ஆடி மாதம் பிறக்குதுல்ல, அதான் இங்கே புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடாது, அது தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா மாமி, இதெல்லாம் உங்கள் பையனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். இதெல்லாம் என் பிள்ளையாண்டானுக்கு தெரியாது, ஆனால் பூஜை விரதம் அது மட்டும் தெரியும் அவனுக்கு. அது சரி, நல்லா வளர்த்துருக்கீங்க ஆக்கமா. இப்போ எல்லாருமே பூஜை ரூமில் தான் அசம்பிள் ஆகி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அவங்க மாமி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் விபூதியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கொடுத்து முடிச்சுட்டு ஜேகேட்ட தான் அவங்க கண்ணை காட்டுறாங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருது, சரி அவள் வீட்லேயும் தலையும் குங்குமம் வைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே வச்சு விட்றாரு. என்னடி இன்னும் பார்த்துட்டே இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி மாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் காலை தான் விழுந்து கும்பிட்டுட்டு நீங்கள் வெளில தான் போகிறீங்க. சரி ஜேகே, கால் பண்ணுங்கள், அப்புறம் இது வரனாலும் கூப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ப்ரைட் ஸ்மைலோட நீங்கள் போகிறீங்க. போயிட்டு வர மாமி, போயிட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஜாலியாக போகிறீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு. இப்போ அவங்களுமே உங்களை வழி அனுப்பி வச்சுருப்பாங்க. இதே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்தா இங்கே ஜேகே தான் நைட்டில் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு பெட்டில். ஐயோ, இப்போ தாண்டி புரியுது நீனு சிரிச்சிட்டு போனதுக்கு அர்த்தம். புரியுது, நல்லா புரியுது எனக்கு. இப்போ என்னை துவைக்க வச்சுட்டு நீ அங்கே போய் நிம்மதியாக தூங்குறல, இருடி நிம்மதியை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு தான் இப்போ காலும் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க நீட்டி நிமித்து. இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறா? இவனா பாருண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ, என்ன வேணும்? இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? என்னடி தூங்கிட்டு இருக்கியா? தூங்குறியாடி? என் நிம்மதியை கெடுத்துட்டு நீ தூங்குறியா? நான் ஒன்றும் கெடுக்கலையே, நீனா கெடுத்துக்கிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போது உங்கள் அம்மா அப்பா வந்து கூட்டு போவான்னு உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி தானடி? ஆமாம், எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். தெரியலன்னா அது உன்னோட தப்பு, நான் என்ன பண்ணுறது? சாரிடி, அதுக்கு எதுக்குடி இப்படி பண்ணிட்டு போனேன் என்னையா? என்னைய தவிக்க வைக்கிறல்ல நீ மட்டும் என்னை தவிக்க வைக்கலையா? எத்தனை ட்ரிப் நான் ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அப்படியே 2 அடி பேக்வேர்டு தள்ளி விட்டுறமா என்னென்ன கரையெல்லாம் நீ பண்ணியிருக்க? சொல்லவா? ஊர்பட்ட லிஸ்ட் இருக்கு. நானும் இது ஒன்று மட்டும்தான். உன்ட்ட ஊர்பட்ட லிஸ்ட் இருக்கு. கொன்னே போடுவேன் சொல்லிட்டேன்.
அன்னைக்கு என்ன பண்ண நீனு? ஆ மல்லிகைப்பூ அல்வா எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கூட உனக்கு தெரியல. அது கூட பதில் சொல்ல முடியல நீனு. ஆ அதான் நான் அதில் பதில் சொன்னேன்ல. இப்போ என்ன அதை வச்சு எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த பாரு சிக்கி, உன்னோட லிஸ்ட் ஊர்பட்டது இருக்கு, என்னோடது ரொம்ப கம்மி தான். சரியா? இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? நான் யாரும் தெரியும்ல உனக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி வர கேட்குறீங்க. என்னடி என்னையே மிரட்டுற? ஆமாடா, நான் மிரட்டுவேன். நீ என் புருஷன் தானே, அப்படி தான் நான் மிரட்டுவேன். அது சரிடி, ரொம்ப கொழுப்பு விட்டு போச்சு உனக்கு. ம் பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னும் 1 மாதம் கழிச்சு யாருக்கு கொழுப்பு விடுது, யாருக்கு கொழுப்பு விடலைன்னு சொல்லி பார்க்கலாம். என்னடி நக்கலா இல்லை சேலஞ்சா? எதுவாக இருந்தாலும் அது நீ உன்னோட இதில் எடுத்துக்கோ, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சும்மா நக்கலா அவனை பயங்கரமாக கலாய்ச்சியே பேசிகிட்டு இருக்கீங்க ஜேகேவை. சரிடி, இவ்வளோ பேசுகிறல, அப்போ நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி தானே? நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நிஜமாவாடி? ஆமாம், நிஜமாக தான். ஏன்னா என் வீட்டில் நான் ஜாலியாக ஹாப்பியாக ரொம்பவே நிம்மதியாக நான் இருக்கிறேன். உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு வந்தேன் பார்த்தியா, அதுதான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் இருக்கே ஒயன் புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்க போகிறேன். ஒரு நிமிஷம், என்ன சொல்லு. ரொம்ப மிஸ் பண்ணுறியா ஜெக்கே என்னைய? ஆனால் நீ தான் மிஸ் பண்ணதுக்கான சூழ்நிலை எதுவுமே அமையாதே, உனக்கு தான் அதை பற்றிலாம் தெரியாதுல்ல. அன்றைக்கே குளிர் ஜரத்தில் படுத்துட்ட. இந்த பாரி, அந்த கணக்கெலாம் முடிச்சுட்டு சொல்லிட்டேன். அந்த ஜேகே வேறு, இப்போ உள்ள ஜேகே வேறு. அது எப்படி ஒரே இதில் மாற முடியும்? அது நீ கொடுத்த ட்ரைனிங்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், அப்புறம் என்ன பண்ணோம் இப்போ சாருக்கு? ப்ளீஸ் ஜி, அட்லீஸ்ட் உன் வீட்டுக்காவது நான் வந்து தங்கட்டா? வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து செய்கிற மாதிரி நானும் விரதம் இருக்கேன் தெரியுமா? எது, நீ விரதம் இருக்கியா? நீ நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி விரதம் இருக்க? ஏன் உங்கள் வீட்டில் நான் இருக்கலையா? அதே மாதிரி தான் இதுவும். சரிடி, அப்படி பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பூஜை அம்மா தான் பண்ணுவாங்க. எங்கள் 2 பேத்துக்கும் அந்த வேலை இல்லை. 2 பேத்துக்கும் வேலை இல்லைல்ல, அப்புறம் என்ன, நான் இப்போ உன் பொண்டாட்டி நான் பண்ணுறேன்ல, அதனால ஐம்புலனே அடக்கி வச்சுட்டிரு. சரியா? என்னடி இப்படி சொல்கிற நீனு? ஆமாம், இதுக்கு முன்னாடி எப்படி இன்னசென்ட் செக்கியாக இருந்தியோ அதே மாதிரி இந்த ஆடி முடிகிற வரை நீ இருக்கிற. இல்லை ஏதாச்சும் கோளாறு வேலை பண்ணுன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோயேன் உன்னை. அன்னைக்கு நான் ஒன்று பார்த்தேன் தெரியுமா, அந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்கிட்ட தான் வாங்குவே சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் இப்போ பண்ண மாட்டேன். நீ எப்படி ஆள்னு எனக்கு தெரியும், அன்னைக்கே நீ பார்த்தவன் தானே. அது வேறடி. இப்போ எதுக்கு அந்த பழசெல்லாம் நீ இழுத்து இழுத்து பேசின்னு இருக்கிற? என்ன எங்கள் ஸ்லாங்லாம் வருது உனக்கு? இப்போ எதுக்கு ஏன் நீங்கள் பழசெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜேகே ரொம்ப நல்ல பையன். வெரி குட். இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், புரியுதா? சரி, அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பண்ணாதடி. நான் முடிஞ்சா வா வீட்டுக்கு வந்து ஒரு ஓரமாக மூலையில் எங்கன்னா இருந்துக்கோ. என் ரூம்குள்ளெல்லாம் உன்னை விட மாட்டாங்க. சரி, அப்போ நான் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டேடி நீನು. ஐயோ, இந்த பொம்மநாட்டிகளே இப்படி தான், பசங்களை பின்னாடி அலைய விட்டு அவங்க வாட்டில் போய்ப்பாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகிறாரு மறுபடியும். ஜேகே, சொல்லு, என்ன? லவ் யூடா. லவ் யூ. ஆமாம், இப்போ நான் புலம்பிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இதை சொல்லி கூட கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிவிடு பொடி. அப்போ சொல்ல மாட்டியா லவ் யூ? லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருடா, ஜிகே பொண்டாட்டிலாம் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த மாதிரிலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ தான் கேட்டதில்லை. சரி சரி சார், நாளைக்கு எனக்கு பூஜை இருக்குது, நான் தூங்க போகிறேன். நீங்களும் போய் தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை இருக்குதான், அதனால் போய் தூங்குங்க, ஓகேவா? மிஞ்சி மிஞ்சி போனால் என்னப்பா, ஒரு 28 நாள் இருக்குமா, 28 நாள் 27 நாள் இருக்குமா, அவ்வளோதானே, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா? உனக்கு என்னம்மா, நீ சொல்லிட்டு போயிடுவ, இங்கே வேதனைப்படுறவன் எனக்கு தான் தெரியும் என்னதுன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சிரிக்காதடி, விருப்பத்தை குன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. என்னென்னலாம் என்னைய பண்ணடா ஜெக்கி, மாட்டினியா நீனு, சாப்பிடி மாவனே அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்படி தான் ஜேகே டெய்லி கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்பார். நீங்களும் நல்லா ஜாலியாக அவரை கெஞ்சி விட்டு தவிக்க விட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவர் உங்களை அப்படி பண்ணார்ல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஆடி மாதம் முடிகிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு வந்தால் ஆடி மாதம் வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்களும் ஜேகே தான் ஈவினிங் டைமில் வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ எதுக்கு ஜேகே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்ருக்குற? சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போ. டெய்லி இப்போ நம்ம தானே செய்கிறேன், கேட்டுட்டு தானே இருக்கிறேன். இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அழுகுறியா ஜேகே? என்னாச்சுமா? சரி, அதான் ஆடி மாதம் நாளையோட முடிஞ்சிருதே, நாளைக்கு காலையிலே வந்து நீ கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோ தானே. இதுக்கு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கமா? ஒன்றும் இல்லடி, போடு. என்ன இத்தனை நாள் வெயிட் பண்ணிவிட்டு
இன்னைக்கு ஒரு நாள் நைட் வெயிட் பண்ண முடியாது சாருக்கு. முடியலையே, என்ன பண்ணுறது? இந்த முன்னாடிலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த புருஷனை முந்தானியில் முடிச்சு போடுறதுன்னு. அது இதுதானோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்படியா? உடனே நான் முந்தானெலாம் முடிச்சு போடலையே, அப்புறம் என்ன? இல்லை, நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வாலாட்டிட்டு சுத்த வைக்கிறல, அதை சொல்கிறேன். சரி சார், அதான் ஒரு நைட் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போடி, அவனுக்கு தான் அவன் கஷ்டம் தெரியும், உனக்கு என்ன? நீ வாட்டில் உசி பேத்தி விட்டு போயிட்ட நீ வாட்டுக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா ஒயன். இப்போ என்ன சார் நான் பண்ணணும்? சரி, அதான் ஒரு நைட் தானே, அப்புறம் என்ன? சரிங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? சரிடி. அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நான். அப்புறம் மாமி மாமா எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஜின் மாமா வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜின் மாமா, ஷெரினக்கா, அப்புறம் ஷின்ட்டு பாப்பாலாம் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நேற்று தான் வந்தாங்க. நீங்கள் தான் நாளைக்கு வந்துடுவல்ல, அப்போ பாரு வந்து. ஐயோ, ஷின்ட்டுகிட்ட கொடுக்கீங்களா நான் பேசுகிறதுக்கு? ஏய் வேணாண்டி, போடி. நீ என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் பேசு, எல்லாம் வேணாம். நான் ரொம்ப பொசசிவ் ஹஸ்பண்ட். ஹலோ சார், சின்ன பொண்ணுட்டெல்லாம் போய் பொசசிவ் ஆகிட்டு இருக்க, குட்ரா மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ அங்கே இருந்தால் ஷின்ட்டு வந்திருப்பான். அவனுமே ஜேகே மல்ல தூக்கி வச்சுட்டு அவனுமே வீடியோ கால் பேச வச்சுருப்பாங்க கூட. ஷின்ட்டு தங்கம், என்ன பண்ணுறீங்க? சித்தி, நீ எதுக்கு அங்கே போன? சிச்சா இங்கே தானே இருக்கிறாரு, சிச்சா கூட இருக்கலாம்ல. நீ உன் ஷெரின் மம்மியை மிஸ் பண்ணுவல்ல, அதே மாதிரி நானும் எங்கள் மம்மியை மிஸ் பண்ணலை. அதான் எங்கள் மம்மியை பார்க்கறதுக்காண்டி நான் வந்தேன். இருந்தாலும் நீ சிச்சாவையும் கூப்பிட்டு போயிருக்கலாம். இல்லை, சிச்சாக்கு ஒர்க் இருக்குதுல்ல, அதனால வர முடியல தங்கம். சரி, நாளைக்கு நீ வருவேன்னு சொல்லி சிச்சா சொன்னாங்க, உண்மைதானா? ஆமாம், நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஷின்ட்டு பாப்பா அப்படியே அலேக்கா தூக்கி நம்ம நாளைக்கு ஜாலியாக விளையாடுவோம். ஓகே சித்தி. ஆமாம், உங்கள் மாமியோட பொண்ணு எங்க? அவங்களா? அவங்க நாளைக்கு வருவாங்க. அப்படியே ஜேகே, நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க ஜான்வி அண்ணி. இல்லைடி, அதெல்லாம் இல்லை, ஷின்ட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இப்போதைக்கு வர முடியாது. ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் போகணும், அந்த மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி ஷின்ட்டுமா, நீ சாப்பிட்டியா தங்கம்? நான் சாப்பிட்டேன் சித்தி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அம்மா அப்பாலாம் கேட்டு தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பா, அப்புறம் ஆச்சி, தாத்தா எல்லாரும் மாடியில் இருக்காங்க. சிச்சா தான் கீழே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நான் சிச்சாவை கூப்பிடுறதுக்கு கீழே வந்தேன்னா, அப்போ நீனு பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு கேட்டுச்சு. அப்படியே ரூமுக்கு நான் ஓடியாந்துட்டேன். அப்படியா? சரி, நான் சித்தி நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன். நம்ம நிறைய கேம்ஸ் விளாட்றோம். ஓகே சித்தி, பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீ போ, நான் வரேன மாதிரி சொல்லி ஷின்ட்டுகிட்ட சொல்லியிருப்பான். அதனால் ஷின்ட்டுமே இப்போ போயிடுறா. சரி, பார்த்து போ, சரியா? பார்த்துக்கிறேன் ஜேகே. அப்புறம் என்ன சார், ஒரு மாதிரி ஷின்ட்டு வந்தோடனே அமைதியாகிட்டீங்க? என்னமோ அப்படியே கொஞ்சிட்டு இருந்தீங்க, ஒரு மாதிரி கொஞ்சிட்டு வருத்தப்பட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தீங்க. இப்படி அவனுக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சரி, டேக் கேர், லவ் யூ. கேட்கல சார். லவ் யூ அயன் பொண்டாட்டி, போதுமாடி. ஆனால் இந்த ஜேகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஜேகேவை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா இன்னசென்ட், வாங்க போங்க, ஐயோ அது ஒரு தனி ஃபீல். ஆனால் வாடி போடின்னு கூப்பிட்றதும் ஒரு கிக்கா நல்லா தான் இருக்குது ஜேகே. இருக்குண்டி உனக்கு பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை வைக்க போகிறாரு. சரிடி, பார்த்துக்கோ. சரி ஜேகே, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வச்சிடுறீங்க. சங்குக்கு இந்த பக்கம் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. எப்படி நம்ம இருந்தோம், இப்போது எப்படி இருக்கும்? அவ்வளோத்தையும் மாற்றிட்டா. அது எப்படி ஜேகே ஒரே இதில் மாற முடிஞ்சுச்சு? ஒரு வேளை இதுதான் மாற்றுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்ஃபோனை எடுத்து லைட்டாக மூஞ்சில் அடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் பார்க்கலாம். ஜேகே தான் வந்திருப்பாரு. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காங்க? அப்புறம் ஜேஹோப் மாமா எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஜேஹோப் தான் பொண்ணு கொஞ்சம் அமைய மாட்டேங்குது மாப்பிள்ள. அப்படியா? சரிங்க அத்தை. ஒயன் இல்லை? ஒயன் இப்போ குளிச்சிட்ருப்பா, கிளம்பிட்டுருக்கா, வந்துடுவா. சரிங்க அத்தை, நான் போய் பார்க்கலாமா மாப்பிள்ள? உங்கள் பொண்டாட்டி. சரிங்களா, போய் பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன், அதுக்கப்புறம் ரூமுக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் காஃபியெல்லாம் கொண்டு வந்து ஜேகேல குடிக்காங்க. ஜேகேயும் அவரால் பொறுக்க முடியல, அவசரமாக குடிக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மாவால் அதை கண்டுபிடிக்க முடியல, அவசரமாக தான் குடிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்பயும் குடிச்சு முடிச்சுட்டு, அத்தை இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? இல்லை, அதெல்லாம் கொடுக்குறது தான் வழக்கங்கிறது எனக்கும் தெரியும். சரி மாப்பிள்ள, சரி நீங்கள் ஒயன் போய் பாருங்கன்னு சொல்லி உங்கள் அம்மாவுமே உள்ளே போயிடுறாங்க.
நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க அங்கே. ஜேகே உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்குறாரு. அவர் இப்போ டோர் தான் வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் கடகடன்னு குளிச்சுட்டு வெளில தான் ஆறீங்க. என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறீங்க. ஓய், என்னடி பண்ணுறடி? என்ன குளிச்சிட்டு இருந்தியா? ஆமாம். என்ன நீனு இந்த பக்கம் காற்று வீசுது, வரவே மாட்டேன்னு யாரோ சொன்னாங்க. யாரு? நான் வரமாட்டேன்னு சொன்னா? சும்மா போய் புழுவாத வையன். நான் வாரம் தானடி சொன்னேன். அது சரி சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. இப்போ அவர் கதவை தான் பூட்டிட்டு உங்களை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. அதாவது எப்படி அப்படின்னா வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்டு பண்ணி அப்படியே தூக்கி அவர் சுற்றுறா. ஜேகே சும்மாறா, எதுக்குடா இப்படி சுற்றுற? விழுந்துட போகிறோம் தலை சுற்றி. அதெல்லாம் விழவே மாட்டோம், எனக்கு தெரியும். ஐயோ ரொம்ப குஷியாக இருக்குதுடி எனக்கு. கீழே இறக்கி விட்றா அப்படின்னு சொன்னோடனே அவருமே கீழே இறக்கி விட்றாரு. என்னடி? என்ன எங்கள் அக்ரகாரத்தில் இருக்கும்போது நல்லா வாட்டு சாட்டமா கொஞ்சம் உள்ளியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே நல்லா பெருத்துட்டேன். பெருக்குறாங்க எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு தலை தான் தோட்டிகிட்ருக்கீங்க. என்ன மாமி? மாமியா? என்ன புது பேராக இருக்குது? ஆமாம், என் பொண்டாட்டி எனக்கு மாமின்னு கூப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். என்ன சார் நார்மலாக ஸ்லாங்கெல்லாம் பேசுகிறீங்க? நான் தான் ரெண்டுமே பேசுவேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னடி கேட்டுட்ருக்க? சரி, இப்போ கொஞ்சமாச்சு ஐயராத்து பையன் மாதிரி நடந்துக்கோ. சரி மாமி. அப்புறம் என்ன பண்ணுறீங்கோ சொல்லுங்கோ. இதான் உடனே வர ஸ்லாங்கா? ஆமாடி. சரி, அப்புறம் எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குமா? கீழே அம்மா காஃபி குடிக்கலையா உங்களுக்கு? அது இல்லடி, நான் கேட்குறது வேறு. நீங்கள் கொடுப்பியோன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது. போடா, நீ எவ்வளோ நாள் இது பண்ண? ப்ளீஸ்டி பொண்டாட்டி, என் மாமி இல்லை, என் சொல்லணும்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாரு கொண்டுருவேன் சொல்லிட்டேன், தூரப்போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாங்கிக்கிறாரு அந்த பூஸ்ட்டை. இப்போ ஜேகே அவரோட குறும்புத்தனத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஜேகே, அந்த இன்னசென்டான ஒருத்தனை காணும், அவன் எப்பயோ அழிஞ்சு போயிட்டான், நீ தான் அழிச்சிட்டியே. அப்புறம் என்ன, இனிமே இந்த ஜேகே மட்டும்தான் எப்பவும் இருப்பான். எனக்கு இந்த ஜேகேயோட அந்த ஜேகே ரொம்ப பிடிக்கும். எப்படினாலும் கழுவி தானே ஊற்றுவேன், அதில் இருந்தாலும் எனக்கு அந்த ஜேகே தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த பொம்மநாட்டிகளுக்கு மாறினாலும் குத்தம், மாறலனாலும் குத்தம். ஐயோ, இவாளை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்களும் இப்படி தான் கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்கோ, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கோ. எனக்கு புரியவே இல்லை. என்ன மம்மி, நம்ம மெயின் பிக்சரை ஸ்டார்ட் பண்ணலாமா? டேபிள் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண முடியுங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிடா, நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்குறேன். அது போக இவங்களுடைய இவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து வேணும் அப்படின்னா போனஸ் பார்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நான் போல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கான லிங்க்குமே நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.